கஷ்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதைத்தான் நம்முடைய இதிகாசங்கள், புராணங்கள், கடவுள்களினுடைய கதைகள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லுது. அப்போ கஷ்டன்றது எல்லோருக்கும் பொதுவானது. ஆனால் இந்த கிரகங்கள் தருகிற கஷ்டத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான வழிமுறைகளையும் நம்முடைய பெரியவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதிலே ஒன்று தினந்தோறும் கோளறு பதிகம் படிப்பது. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. நவக்கிரகங்கள்லாம் என்ன பண்ணும்? நமக்கு சில கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நவக்கிரகங்கள் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும், கொடுக்க கூடாது என்று தருகிற அந்த அதிகாரத்தை இந்த திருமறைக்காட்டில் தான் பெற்றன இல்லையா? இதெல்லாம் உங்க ஜாதகத்தில் கிடையவே கிடையாதுன்னு ஒருத்தர் சொன்னாலும், நீங்க நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும்னா செவ்வாய் கிரகத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது உங்க வாழ்க்கையில நடக்கும். தெரிஞ்சுக்கோங்க. நிறைய நகை வாங்கணும் அப்படின்னா சுக்கிரனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அது கிடைக்கும். நல்ல பிரபலமாகணும், நிறைய பணமும் வேணும்னா அதுக்கு ராகு திசை நடக்கணும் நம்ம ஜாதகத்தில். இப்படி கிரகங்கள் மனது வைத்து கொடுத்தால்தான் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும்.